வணக்கம் நண்பர்களே. என்னோட லாஸ்ட் வீடியோக்கு அப்புறம் நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த சியா வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? என்கிட்ட லேப்டாப் தான் இருக்குது, டெஸ்க்டாப் தான் இருக்குது. இதில் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது கேட்டிருந்தீங்க. சியா வாலெட்னா என்ன? அந்த சியா வாலெட்டை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி இதை பிளாட் பண்ணுறது, ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து இந்த வாலெட் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து chia.netங்கிற இந்த சைட்டுக்கு போங்க. இந்த chia.net சைட்டில் லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் சியா பிளாக் செயின்ங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இதில் வந்து விண்டோஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். ஸோ விண்டோஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 140 MB இருக்க அந்த இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அதை இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. இது இப்போ இன்ஸ்டால் ஆகிருச்சு. இன்ஸ்டால் ஆனோடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கிரியேட் நியூ ப்ரைவேட் கீ, இல்லைனா இம்போர்ட் ஃப்ரம் நிமோனிக்ஸ், இல்லைனா டெலிட் ஆல் கீ அப்படின்ட்டுருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா நமக்கு எப்படி பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம லாகின் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கோ, அது மாதிரி இந்த பிளாக் செயினுக்கு வந்து நீங்கள் அதை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறனால இது நீங்கள் வந்து ப்ரைவேட் கீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இது நீங்கள் இப்போ நோட் பண்ணி ஒரு இடத்துல சேஃபாக வச்சுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இந்த வாலெட் வந்து செட்டப் ஆக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் லோட் ஆகிடுச்சு. இந்த லோட் ஆகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இது என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா பிளாக் செயினோட இது சிங்க் ஆகிட்டுருக்கு. இதை சிங்க் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஆகும். இதில் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா குயிக்காகவே உங்களுக்கு வந்து சிங்க் ஆயிரும். இதில் சிங்க் பண்ண முடியலை, ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நாட் சிங்க்ட் அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது ப்ராப்பராக வந்துடும். இல்லைன்னா இது அப்படியே வைங்க, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆக ஆரம்பிக்கும், ஏதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபுல் நோடுங்கிறது எப்போயுமே பிளாக் செயினோட கனெக்டாக இருக்கா, அது சிங்க்டாக இருக்காங்கிற ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பார்க்கலாம். இது சிங்க்டாக இருந்தால் தான் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பண்ண முடியும். அடுத்து வேலெட்டுங்கிற ஆப்ஷன்ஸ், இது வந்து உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்க்குற மாதிரி. ஸோ உங்களோட டோட்டல் பேலன்ஸ் என்ன, அதில் ஸ்பெண்டபிள் பேலன்ஸ் என்ன. ஏன்னா இப்போ சப்போஸ் யாராவது உங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு சர்டைன் பிளாக் வரைக்கும் அதை நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. XCHங்கிறது தான் வந்து சியாவோட கரன்சி சிம்பிள். எப்படி USDங்கிறது வந்து டாலரோட சிம்பிளோ, INRங்கிறது வந்து ருப்பியோட சிம்பிளோ, அது மாதிரி XCHங்கிறது வந்து சியாவோட சிம்பிள். ஸோ இதில் நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன்னா நீங்கள் சப்போஸ் யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா அவங்களோட அட்ரஸ், எவ்வளோ அமௌண்ட்டு ஃபீ கொடுக்குறீங்கன்னு சொல்லி சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரீச் ஆகிரும். உங்களுக்கு ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ரஸை நீங்கள் வந்து யார்கிட்டருந்து ரிசீவ் பண்ணுமோ அவங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம். அவங்க இந்த அட்ரஸ்க்கு அனுப்புனாங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிரும் இந்த பேலன்சஸ். ஸோ இதுதான் வந்து சியா வாலெட்டில் இருக்க மெயின் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த பிளாட்டுங்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சியாவை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பிளாட்டுங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த பிளாட்டை எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதா இந்த ஒரு மெனுவில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ சைஸ் இருக்க பிளாட்டை க்ரியேட் பண்ணுறீங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறீங்க, அதோட டெம்பரரி ஃபோல்டர் என்ன, ஃபைனல் டைரக்டரி என்ன அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. பட் இந்த பிளாட் எப்படி பண்ணலாம், ஃபார்மிங் எப்படி பண்ணலாங்கிறத வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு வீடியோஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம். ஸோ நீங்கள் ஒரு பிளாட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஆனால் அதை வச்சு நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சியாஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை எப்படி அந்த ஃபார்ம் பண்ணுற ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இங்கே உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஆனால் அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு பிளாட்டாவது இருக்கணும். இருந்ததுன்னா அந்த பிளாட்டை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மிங் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரேடுங்கிற ஆப்ஷன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இதை வச்சு நீங்கள் எப்படி ஆஃபர்ஸ் க்ரியேட் பண்ணலாம், எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத. அடுத்து இந்த கீஸுங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த கீஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேலெட் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இந்த மெனு உங்களுக்கு வந்துடும். இந்த மெனு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது. ஆனால் இப்போ புதுசாக இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த நம்பர் தான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர். ஸோ அந்த 24 வார்த்தைகள்ங்கிறது வந்து உங்களோட பாஸ்வேர்டு. இந்த அக்கௌண்ட்டோட நம்பருங்கிறது இதுதான் அந்த நம்பர். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ப்ரைவேட் கீயை பார்க்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இங்கே பார்க்கலாம், இது உங்களோட ப்ரைவேட் கீ, இது பப்ளிக் கீ. இந்த சீடுங்கிற வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட 24 வார்த்தைகள், அதோட வரிசையும்.
எப்பயுமே அந்த சீட் வேர்டுங்கிறத வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரைவேட் கீயும் நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இந்த சீட் வேர்டையும் நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இது 2ம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 2ம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ண முடியும். இப்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் வேறு ஒரு கம்ப்யூட்டரில் போய் நீங்கள் அதை லாகின் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இம்போர்ட் ஃப்ரம் நிமானிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவீங்க. இங்கே வந்து நீங்கள் அந்த நோட் பண்ணி வச்சுருக்க 24 வார்த்தைகளையும் கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகி நீங்கள் அதை அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் வாலெட். அண்ட் இந்த வாலெட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸோ இல்லை ப்ராப்ளம்ஸோ இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நம்ம வந்து நான் சொல்யூஷன் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து இதை எப்படி நம்ம ப்ளாட் பண்ணலாம், எப்படி ஃபார்ம் பண்ணலாம், எப்படி சியாவை நீங்கள் வந்து ஹார்ட் ட்ரைவை வச்சு ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நன்றி நண்பர்களே.